அத்தியாயம் 85 நெக்ரோமேஞ்சர். அமைப்பு தனக்கு பட்டியலிட்ட சாத்தியமான ஒன்றிணைந்த திறன்களை பார்த்த பிறகு நிலவன் முகத்தில் ஒரு அதிர்ச்சியான வெளிப்பாட்டுடன் நின்றார். கடந்தரை மணி நேரத்தில் அவனுக்கு 2 சிறிய மாரடைப்பு ஏற்பட்டது. இப்போது அந்த அமைப்பு அவனுக்கு 3வது மாரடைப்பை கொடுத்தது. இணைக்கப்பட்ட புதிய திறன்கள்தான் அதற்கு காரணம். ஹோஸ்ட் பின்வரும் இணைக்கப்பட்ட திறன்களை பெறலாம். டார்க் பிளேட், எஸ் ரேங்க், மேம்படுத்தக்கூடியது. நிழல் கத்தி மற்றும் விண்கட்டர் வாள் திறனின் கலவை. 3 மீட்டர் உயர் அலைகளை வாள் வழியாக நீண்ட தூர மற்றும் அதிக அழுத்தப்பட்ட இருண்ட ஆற்றல் கத்திகளை தாக்கவும் சுடவும் ஹோஸ்டை அனுமதிக்கிறது. தற்போதைய வரம்பு 60 மீட்டர். இறந்தவர்களின் ராஜா எஸ் தரவரிசை, மேம்படுத்தக்கூடியது. இறந்த சம்மனரை தொகுப்பு தெய்வீக திறனின் கீழ் இணைப்பதன் மூலம் உருவாக்கப்பட்ட திறன். தெய்வீக திறன் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது. புதிய துணை அதிகாரிகளை உருவாக்க தேவையான நேரம் 50% குறைக்கப்பட்டுள்ளது. துணை அதிகாரிகளை தொடாமல் நேரடியாக உருவாக்க ஹோஸ்டை அனுமதிக்கிறது. ஹோஸ்ட் அமைப்புக்கு அசுரகோர்கள் அல்லது மானா தாதுக்களை வழங்கும் வரை ஹோஸ்ட் 500 மீட்டர் சுற்றளவில் புதிய துணை அதிகாரிகளை நேரடியாக உருவாக்க முடியும். புதிதாக உருவாக்கப்பட்ட துணை அதிகாரிகளுக்கு டார்க் மேஜிக் டார்க்னஸ் உறுப்பை வழங்கும் அல்லது வழங்கும் திறனை ஹோஸ்ட் பெற்றுள்ளார். இந்த திறனை செயல்படுத்த கட்டளை சொல் தேவை. அமைப்பை பட்டியலிட்டு அவர் புதிதாக பெற்ற திறன்கள் குறித்த விவரங்களை கொடுத்தார். இரத்தக்களரி நரகம் என்று நிலவன் கூறிவிட்டு தனது கற்பனை காபியை குடிப்பது போன்ற செய்கையை செய்தார். இணைக்கப்பட்ட 2 திறன்கள் மட்டுமே கிடைத்தன, ஆனால் அவை ஒவ்வொரு அம்சத்திலும் சிறந்தவை. டார்க் பிளேடு மிகவும் வலிமையானது, ஏனென்றால் அது லிச் நிலவனை கொல்ல பயன்படுத்திய நிழல் கத்திகளைப் போலவே இருந்தது. நிலவனின் சோமிர் செதில்கள் கூட பாதுகாக்கத் தவறிய அதே கத்திகள் அவை. மேலும் அந்த திறன் அவனது சிறந்த தற்காப்பு திறமையாகும். விண்கட்டர் தாக்குதல் கூட அந்த செதில்களில் ஒரு கீறலை கூட ஏற்படுத்தாது. எனவே அந்த நிழல் கத்திகள் எவ்வளவு வலிமையானவை மற்றும் அழிவுகரமானவை என்பதை நிலவன் புரிந்து கொண்டான். ஆனால் அவற்றை வாள் மூலம் போரில் பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, ஏனெனில் நிலவன் அவற்றை வீசவோ அல்லது எந்த மந்திரத்தையும் மேற்கோள் காட்டவோ அதிக நேரம் செலவிட வேண்டியதில்லை. அவன் தனது வாளை பயன்படுத்தி பாறைகளை எளிதாக வெட்டக்கூடிய அந்த கத்திகளை ஏவ முடியும், அதுவும் 60 மீட்டர் தூரத்திற்கு செல்லும். வெறும் விளக்கத்தின் மூலம் மட்டுமே இந்த திறன் அவனது மிகவும் சக்தி வாய்ந்த நீண்ட தூர தாக்குதல் திறமையாக மாறியது. அவனுக்கு அந்த திறமை தெளிவாக இல்லை. கிராப்லிங் எக்ஸ்டென்ஷன்ஸ் 30 மீட்டர் வரம்பை கொண்டிருந்தாலும் பார்வையாளர்களுக்கு ஒரு அரக்கனை போல தோன்றாமல் ஒரு சண்டையில் அவற்றை பயன்படுத்த முடியவில்லை. டார்க் மேஜிக் தடை செய்யப்பட்டிருந்தாலும் அவன் இன்னும் பொதுமக்களின் பார்வையில் விண்கட்டரை பயன்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் பல எதிரிகளுடன் சண்டையிட வேண்டியிருக்கும் போது டார்க் பிளேடை பயன்படுத்தலாம். டார்க் பிளேடு திறன் வெண்ணையை துளைப்பது போல கவசங்களையும் கேடயங்களையும் துளைக்க முடியும் என்பதில் நிலவன் இப்போது உறுதியாக இருந்தான். டார்க் பிளேடு திறனின் ஒரே ஒரு தாக்குதலால் நிலவன் 1 டஜன் எதிரிகளை வெட்ட முடியும், ஏனெனில் ஹீரோ ஆப் டார்க்னஸ் தலைப்பு நடைமுறையில் இருப்பதால் அவனது அனைத்து டார்க் மாய மந்திரங்கள் மற்றும் டார்க்னஸ் உறுப்பு தாக்குதல் திறனின் வெளியீட்டு சேதம் 3 மடங்காக அதிகரிக்கும். பின்னர் இறந்தவர்களின் ராஜா அவனுக்கு ஒரு உயிர்காக்கும் திறமையாக இருந்தார், ஏனென்றால் அவன் எப்போதும் உயிரினங்களின் மீது கைகளை வைத்து ஒரு முட்டாள் போல அங்கேயே நின்று புதிய துணை அதிகாரிகள் உருவாக்கப்படும் வரை காத்திருப்பதில் எரிச்சல் அடைந்தான். மேலும் இந்த அமைப்பு அவனது உடலுக்கு வெளியே செயல்பட முடியாததால் அவன் எப்போதும் வேலையை கைமுறையாக செய்ய வேண்டியிருந்தது. துணை அதிகாரிகள் அதிகரித்ததால் இது ஒரு சோர்வான வேலையாக மாறியது. மேலும் பல மக்களையும் அரக்கர்களையும் கொன்ற போதிலும் நிலவன் ஏற்கனவே 100கணக்கான துணை அதிகாரிகளை உருவாக்காததற்கு இதுவும் ஒரு காரணம். அவற்றை ஒன்றிணைக்கவும் நிலவனுக்கு கட்டளையிட்டு தனது புதிய திறன்களுக்காக வெறியோடு காத்திருந்தான். தொகுப்பு முடிந்தது. இறந்தவர்களின் ராஜாவின் திறனை செயல்படுத்த ஒரு கட்டளை வார்த்தையை தேர்வு செய்யவும். அமைப்பு பதிலளித்தது. எழுந்திரு என் சிங்கக்குட்டி. இல்ல, இந்த பேரு மொக்கையாயிருக்கு. இருங்க, நான் வேற ஏதாவது யோசிச்சு பாக்கிறேன். விழித்திரு, இந்த பேரு ஓரளவுக்கு ஓகேவாதான் தெரியுது. கட்டளை வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அமைப்பை உறுதிப்படுத்தியது. பின்னர் நிலவன் தனது செய்ய வேண்டிய பட்டியலில் 2வது விஷயத்திற்குச் சென்றார். இறக்காத லிச்சின் உடலை பார்த்தபடி
தனது சாத்தியமான விருப்பங்களைப் பற்றி அவன் சிறிது நேரம் யோசித்தான். செரில் என்று அவன் என்சாண்டரின் துணை அதிகாரியை அழைத்தான். தற்போது இந்த இறக்காதவருடன் இணைவதுதான் அவனுடைய ஒரே சிறந்த தேர்வாக இருந்தது. ஏனென்றால் தன்னை முழுவதுமாக வீழ்த்திக் கொள்ள முடிந்த சக்தி வாய்ந்த எதிரியை அவன் எந்த வகையிலும் விட்டுவிடப் போவதில்லை. இறக்காத லிச் ஏற்கனவே தற்செயலாக அவனது இருளின் நாயகன் பட்டத்தை எழுப்புவதன் மூலம் அவனுக்கு நிறைய கொடுத்தான். அவனுக்கு ஓபி இருண்ட மந்திரங்களையும் திறன்களையும் வழங்கினான். இப்போது அது அவனுக்கு மற்றொரு சக்தி வாய்ந்த துணை அதிகாரியை கொடுக்கப் போகிறது. சிஸ்டம் லிச் எப்படி இருண்ட மந்திரம் மற்றும் இருள் கூறுகளால் ஆனது என்பதை கருத்தில் கொண்டு பரிணாமத்திறன் திறக்கப்பட்ட ஒரு துணை அதிகாரி தேவைப்படுவதை நான் தவிர்க்கலாம், இல்லையா? ஆம். ஆனால் 30 ரேங்க் மான்ஸ்டர் கோர்களுடன் உடல்களை வெற்றிகரமாக ஒன்றிணைக்க ஹோஸ்ட் தற்போது தன்னிடமுள்ள அனைத்து டார்க் மேஜிக்கையும் பயன்படுத்த வேண்டும். காலப்போக்கில் டார்க் மேஜிக் இருப்புக்கள் மீட்டெடுக்கப்படும். இதன் விளைவாக வரும் துணை அதிகாரிகள் இரு பாடங்களின் திறன்களையும் மந்திரங்களையும் கொண்டிருப்பார்கள். ஆனால் டார்க் மேஜிக் அதன் பண்புகளில் அதிக முக்கியத்துவத்தை கொண்டிருக்கும். பதிலளித்து அமைப்புக்கு கட்டளையிட்டான். சரி, என்னோட தற்போதைய டார்க் மேஜிக் சேமிப்பு முழுவதையும் தொகுப்பு செயல்முறைக்கு அனுப்பி கோர்களை எடுத்துடுங்க என்று நிலவன் சொல்லிவிட்டு தனது விண்வெளி வளையத்திலிருந்து 30 ரேங்க் மான்ஸ்டர் கோர்களை வெளியே எடுத்தான். ஹோஸ்ட் இன்னும் கட்டளை கொடுக்க வேண்டும். சிஸ்டத்திற்கு நினைவூட்டினார். விழித்திரு, நிலவன் கூறினான். திடீரென்று அவனது கையில் இருந்த அனைத்து மையங்களும் உறிஞ்சப்பட்டு செரிலின் உடல் இறக்காத லிச்சின் எலும்புகளுடன் ஒன்றிணைக்கத் தொடங்கியது. 2 பொருட்களும் நிழல்களாக மாறி நிலவன் அவற்றை தொடாமல் கலந்தன. தொகுப்பு நடைமுறையில் 50% குறைவு ஏற்பட்டாலும் புதிய துணை அதிகாரி இறுதியாக உருவாக்கப்படுவதற்கு இன்னும் 30 நிமிடங்கள் ஆனது. தலையில் ஒரு கிரீடம் பதிக்கப்பட்டிருந்த ஒரு ஸ்கெல்டன் மந்திரவாதி 10 மீட்டர் உயரமான உடலுடன். அது வெறும் வெள்ளை எலும்புகள் மட்டுமே. அதன் கண்கள் சிவப்பு நிறத்தில் மின்னின. செரிலின் மனித உருவ அமைப்பு போய்விட்டது. இப்போது அது பல வழிகளில் இறக்காத லிச்சை போலவே தோன்றியது. இருப்பினும் அவரது விலா எலும்பு கூண்டின் நடுவில் ஒரு சிவப்பு நெருப்பு உருண்டை இருந்தது. மேலும் அவரது ஒளி ஊதா நிற ஒளியை வெளியிடும் இருண்ட அழைப்பாளரைப் போலல்லாமல் வெற்று சிவப்பு நிறத்தில் இருந்தது. நிலவன் தனது விண்வெளி வளையத்திலிருந்து நீண்ட வெள்ளை மற்றும் சிவப்பு மந்திரவாதி அங்கிகளையும் சில லேசான கவசங்களையும் எடுத்து செரிலிடம் கொடுத்தான். அவரது வெளிப்பட்ட எலும்புகளில் பெரும்பாலானவற்றை மறைக்க தனது கைகளை அசைத்து செரில் இப்போது லிச்சைச் சேர்ந்த 5 கிரிமோயர்களை அழைத்தார். அவர்கள் சிவப்பு மற்றும் உறுதியான மானா நூல்களால் அவருடன் இணைந்தனர். பின்னர் செரில் மந்திரவாதியின் அங்கிகளை அணிந்து கொண்டு நிலவனின் முன் மண்டியிட்டார். நன்றி என் ஆண்டவரே, என் இறுதி வரை என் முழு பலத்தோடும் உங்களுக்கு சேவை செய்வேன். இறுதியாக பேச முடிந்த செரில் கூறினார். சிஸ்டம் அவருடைய புள்ளி விவரங்களை எனக்கு காட்டு. நிலவன் கட்டளையிட்டான். செரில் என்ற துணை அதிகாரியின் புள்ளி விவரங்கள் பின்வருமாறு. பெயர் செரில். இனம் நெக்ரோமேஞ்சர். மாறுபாடு அண்டட் சம்மனர். தரவரிசை இறைவன். நிலை 53. பலம் 186. சுறுசுறுப்பு 193. திறமை 361. பாதுகாப்பு 137. மானா 782. செயலில் உள்ள திறன்கள் மற்றும் திறன்கள். இருள் தடை, இறக்காத சம்மனர், நிழல் பிளேடர், நெருப்பு புயல், மின்னல் போல்ட், காற்று கத்தி, ரோஸ்ட் பெய், நீர் கத்தி, அமைதி தடை, வெற்றிட இடம். குறிப்பு: டார்க் மேஜிக்குடன் இணைந்த பிறகு கீழ்நிலை அதிகாரிகளுக்கு பொருந்தாத சில திறன்கள் அகற்றப்பட்டுள்ளன. செயலற்ற திறன்கள். மானா மீட்பு தரவரிசை மேம்படுத்தக்கூடியது. டார்க் மேஜிக் உறிஞ்சுதல் தரவரிசை மேம்படுத்தக்கூடியது. துணை அதிகாரி மற்ற உயிரினங்களிடமிருந்து இருண்ட மந்திர சக்தியை உறிஞ்ச அனுமதிக்கிறது. இறந்தவர்களின் தளபதி ஒரு தரவரிசை மேம்படுத்தக்கூடியது. கீழ்நிலை அதிகாரி இறக்காத உயிரினங்களை வரவழைத்து தனது இராணுவத்தின் ஒரு பகுதியாக கட்டளையிட அனுமதிக்கிறது. முடிவுகளை கேட்டதும் நிலவன் திகைத்துப் போய் ஆச்சரியத்துடன் பூச்சிலிட்டான். கடவுளின் பரிசுத்த தாய்.